ஹலோ. இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் நிஜமாவே ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமானதுங்க. ஒருத்தனை அழிக்கவே முடியாது, ஆனா அவனை எப்படியாவது வீழ்த்தியாகணும். எப்படின்னு யோசிக்கிறீங்களா? இதுதான் இந்த அழியா புதிரின் மைய கருத்து. தன்னைத்தானே ஒருபோதும் கொல்ல முடியாதபடி செதுக்கிக்கிட்ட ஒரு அரக்கனை பத்தின மகாபாரத காலத்து ரகசியத்தை தான் இன்னைக்கு நாம அலச போறோம். எந்த ஆயுதத்தாலும் அழிக்க முடியாத ஒருத்தனை வெறும் அறிவு கூர்மையால எப்படி தோற்கடிக்கலாம்னு தெரிஞ்சுக்கணுமா? வாங்க உள்ள போகலாம். சரி, இப்போ சிவபெருமான் சொன்ன இந்த ஒரு வார்த்தைய கவனிங்க. நானும் விஷ்ணுவும் முனிவர்களின் கடைசி அகதிகள். இது சும்மா ஒரு சாதாரண வசனம்னு நினைச்சிடாதீங்க. ஒருத்தனுக்கு சாகாவரம் கொடுக்கும்போதே அதுல எப்படி ஒரு சின்ன ஓட்டைய, ஒரு செக்மேட் கண்டிஷனை வைக்கலான்னு இது ரொம்ப சூப்பரா விளக்குது. வெல்லவே முடியாத அரக்கனை வீழ்த்த போற ரகசிய ஆயுதமே இந்த ஒரு வாக்கியம்தான். அது எப்படின்னு போக போக உங்களுக்கே புரியும். பகுதி 1. அரக்கன் நிகும்பன் வாங்கிய அந்த அசைக்க முடியாத வரம். அவன் வாங்கிய வரத்தோட நிபந்தனைகளை கொஞ்சம் பாருங்களேன். கைலாய மலையில லட்சக்கணக்கான வருஷமா சிவனை நினைச்சு தவம் பண்ணிருக்கான் இந்த நிகும்பன். அவனுக்கு மரணமே இல்லாத வாழ்வு வேணுமா? ஆனா இயற்கை விதிகளுக்கு முரணா அப்படி ஒரு வரத்தை தர முடியாதுன்னு சிவன் கண்டிப்பா சொல்லிட்டார். அதுக்கு நிகும்பன் என்ன செஞ்சான் தெரியுமா? கொஞ்சம் யோசிச்சு ஒரு மாஸ்டர் பிளான் போட்டான். அதாவது அவனோட உயிருக்கு 3 வடிவங்கள் இருக்கும். தேவர்கள், அசுரர்கள், மனிதர்கள்னு யாராலும் எந்த ஆயுதத்தாலும் அவனை அழிக்க முடியாது. ஆனா இங்கேதான் ஒரு கேட்ச். முனிவர்களுக்கும் பிராமணர்களுக்கும் எதிரான செயல் அவன் செஞ்சா மட்டும்தான் விஷ்ணுவால கொல்லப்படுவான். எப்பேற்பட்ட ஒரு தந்திரமான வரம் பாத்தீங்களா? இந்த நிகும்பன் ரொம்ப உஷாரான ஆளுங்க. தான் உயிருக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாதுன்னு அவன் தேர்ந்தெடுத்த ஒரு சேஃப் ஜோன்னா சத்புரா. இது அவனோட அண்ணன் வஜ்ரநாபனோட நகரம். தேவர்கள் கூட அவ்வளோ சீக்கிரம் உள்ள நுழைய முடியாத அளவுக்கு சிவபெருமானோட வரம் பெற்ற கோட்டை இது. தங்கிட்ட இருக்கிற 3 ஆன்மாக்கள்ல 1 இங்கேதான் ரொம்ப பத்திரமா ஒழிச்சு வச்சிருக்கான். கிருஷ்ணருக்கு இது ஒரு பெரிய தலைவலி. ஏன்னா நிகும்பன் மட்டும் இந்த சத்புரானருக்குள்ள தப்பிச்சு போயிட்டா அப்புறம் அவனை நெருங்கவே முடியாது. சோ இது ஒரு ரேஸ் அகெயின்ஸ்ட் டைம். பகுதி 2. பானுமதி கடத்தப்படுதல். இந்த முழு போராட்டமும் ஆரம்பிச்ச புள்ளி இதுதான். இப்போ இந்த 2 வேறுபட்ட காட்சிகளை பாருங்க. ஒரு பக்கம் துவாரகையில யாதவர்கள், கிருஷ்ணர், பலராமர் எல்லாரும் சேர்ந்து கடலோரத்துல பாட்டு விருந்துன்னு ஜாலியா கொண்டாடிட்டு இருக்காங்க. ஆனா இன்னொரு பக்கம் அந்த மொத்த சந்தோஷத்தையும் சுக்கு நூறாக்குற மாதிரி ஒரு பெரிய ஹரித பறவை வடிவத்துல வந்த நிகும்பன் கிருஷ்ணரோட பேத்தி பானுமதிய சடார்னு கடத்திட்டு போறான். ஒரு சந்தோஷமான கொண்டாட்டம் எப்படி அடுத்த செகண்டே ஒரு படுபயங்கரமான போராட்டமா மாறுதுன்னு பாருங்க. இப்போ உங்க மனசுல ஓடுற அதே கேள்விதான் எல்லாரும் முன்னாடியும் நிக்குது. 3 உயிர்கள் இருக்கு, எந்த ஆயுதத்தாலும் அழிக்க முடியாது. இப்படிப்பட்ட ஒரு அரக்கனை எப்படி அழிக்கிறது? பானுமதியை காப்பாற்ற கிருஷ்ணர், அர்ஜுனன், பிரத்யும்னன்னு எல்லாரும் உடனே களத்துல இறங்குனாங்க. ஆனா உலகத்தோட நம்பர் 1 வில்லாளியான அர்ஜுனனோட அம்புகள் கூட நிகும்பனோட உடம்புல ஒரு சின்ன கீறலை கூட ஏற்படுத்தலைங்க. அந்த அளவுக்கு பவர்ஃபுல் அவன். நிலைமை ரொம்ப கைமீறி போயிட்டு இருக்கு. பகுதி 3. கோகர்ண மலையில் மீட்பு. தப்பிச்சு ஓடுற அரக்கனை மறிக்க கிருஷ்ணர் போட்ட அந்த சூப்பர் பிளான் என்ன? இந்த டைம்லைன் மேப்பை கொஞ்சம் கவனிங்க. இது சும்மா ஒரு சேசிங் கிடையாது. துவாரகை பீச்ல ஆரம்பிச்சு அவன் சத்புரா கோட்டைக்குள்ள போறதுக்குள்ள அவனை தடுத்தாகணும். உள்ள போயிட்டா கேம் ஓவர். அதனால நடுவுல இருக்கிற கோகர்ண மலையை கிருஷ்ணர் கரெக்டா லாக் பண்றார். சிவபெருமானோட அருள் பெற்ற இந்த மலையை தாண்டி தான் நிகும்பன் போயாகணும். சோ இதுதான் சரியான செக் பாயிண்ட். பகுதி 4. கிருஷ்ணரின் வியூகம். வெறும் பலத்தை மட்டுமே நம்பியிருந்த ஒருத்தனை மூளையால எப்படி அடிக்கிறதுன்னு இப்போ பார்க்கலாம். கிருஷ்ணரோட இந்த மாஸ்டர் பிளான் எப்படின்னு பாருங்களேன். ரொம்ப சிம்பிள், ஆனா செம ஷார்ப். ஃபர்ஸ்ட், கருடன் மேல கிருஷ்ணரும் தேர்ல அர்ஜுனனும் போய் நிகும்பன் மேல சரமாரிய அம்புகளை விடுறாங்க. 2வது, இந்த திடீர் அட்டாக்னால தன்னை காப்பாத்திக்க நிகும்பன் பானுமதிய ஒரு பாறை மேல கீழே வச்சிடறான். 3வது, கரெக்டா இந்த டைமை யூஸ் பண்ணி மாயாஜாலங்கள்ல கில்லாடியான பிரத்யும்னன் பானுமதிய யாருக்கும் தெரியாம அங்கிருந்து மீட்டிட்டு வந்துடுறார். கொல்லவே முடியாத ஒரு அரக்கன் கிட்ட இருந்து பனை கைதிய பிரிக்க இதை விட ஒரு பெஸ்ட் பிளான் இருக்க முடியுமா சொல்லுங்க? பகுதி 5. 3 ஆன்மாக்களின் அழிவு. பானுமதியை மீட்டதுக்கு அப்புறம் சத்புரா கோட்டை வாசல்ல கிளைமேக்ஸ் செம்ம சூடு பிடிக்குது. இங்கதான் கதையோட ஒரு அட்டகாசமான ட்விஸ்ட் இருக்கு. நைட்டோட நைட்டா சத்புராக்குள்ள தப்பிச்ச நிகும்பன் அடுத்த நாள் வெளியே வந்து அர்ஜுனனையும் பிரத்யும்னனையும் தன் கதாயுதத்தால அடிச்சு மயக்கமடைய வச்சிடுறான். இதை பார்த்து கோவமான கிருஷ்ணர் அவங்க கூட ரொம்ப ஆக்ரோஷமா சண்டை போடுறார். ஆனா திடீர்னு கிருஷ்ணர் மயங்கி விழுற மாதிரி நடிக்கிறாரு. ஏன் தெரியுமா? நிகும்பனோட ஈகோவை தூண்டி அவனோட கவனத்தை சிதறடிக்கவும் சிவனோட சாபத்தை ட்ரிகர் பண்ணவும் தான் இந்த பொய்த்தோல்வி வியூகம். சமஸ்மாட் இல்ல? கிருஷ்ணர் இப்படி மயங்கி விழுந்ததை பார்த்ததும் தேவர்களுக்கெல்லாம் தூக்கி வாரி போச்சு. இந்திரன் பதறி அடிச்சுட்டு கைலாயத்துல இருக்கிற சிவன் கிட்ட ஓடுறான். ஆனா சிவன் கூலா சிரிச்சுக்கிட்டே, அட பைத்தியமே, இதெல்லாம் கிருஷ்ணரே வேணும்னு ஆடுற நாடகம்பா ஆன்னு உண்மைய சொல்றார். அப்புறம் சிவனோட ஐடியா படி இந்திரன் கங்கை நீரோட அமிர்தத்தை கலந்து தெளிச்சு கிருஷ்ணரை எழுப்புறார்.
தேவர்களே பயந்து நடுங்கினாலும் மொத்த கண்ட்ரோலும் நம்ம கிருஷ்ணர் கையில தான் இருந்துச்சுங்கிறது இதுல இருந்து தெளிவா புரியுதில்ல. இப்போ இந்த 3ங்கிற நம்பரை கவனிங்க. கண்முழிச்ச கிருஷ்ணர் அர்ஜுனன் கிட்ட அந்த சீக்ரெட்டை உடைக்கிறார். இவனை எந்த ஆயுதத்தாலும் கொல்ல முடியாது, ஏன்னா இவனுக்கு 3 ஆன்மாக்கள்னு சொல்றார். அதுல முதல் ஆன்மாவை அவன் பானுமதிய கடத்தினப்பவே காலி பண்ணிட்டாராம். 2வது ஆன்மால சத்புராவோட வாசல்ல கதாயுதத்தால அடிச்சப்பவே அழிச்சிட்டாராம். அடேங்கப்பா, அப்ப இப்ப பேலன்ஸ் இருக்கிறத சத்புராவுக்குள்ள இருக்கிற அந்த ஒரே ஒரு கடைசி ஆன்மா மட்டும்தான். எப்படி அந்த கணக்கை தீர்த்திருக்கார் பாத்தீங்களா? இப்போ இந்த 2 இமேஜையும் கொஞ்சம் கம்பேர் பண்ணி பாருங்க. தன் கடைசி ஆன்மாவை காப்பாத்திக்க நிகும்பன் வானத்துல ஆயிரக்கணக்கான மாய உருவங்களை உருவாக்குறான். அர்ஜுனன் அம்பு விட்டாலும் அவங்க திரும்ப திரும்ப உயிர்த்தெழுந்து வராங்க. இது ஒரு பக்கம். ஆனா அந்த மாய உருவங்கள் எல்லாம் சேர்ந்து அர்ஜுனனோட கை காலை புடிச்சு அமுக்குனப்போ கிருஷ்ணர் ஒரு சின்ன விஷயத்த நோட் பண்றாரு. பிரத்யும்னன் ஒரு பக்கம் மாயைகளை அழிக்க, அர்ஜுனனோட காலை ரொம்ப உறுதியா பிடிச்சிட்டு இருந்த அந்த ஒத்த ஆன்மாதான் உண்மையான நிகும்பன்னு கிருஷ்ணர் ஸ்பாட் பண்ணிட்டார். உண்மையான டார்கெட் எதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் வெயிட் பண்ணுவாரா கிருஷ்ணர்? சக்கராயுதத்தை எடுத்து அர்ஜுனனோட காலை புடிச்சிட்டு இருந்த அந்த ஒரிஜினல் நிகும்பனோட தலைய அப்படியே சீவரார். வேரோட சாஞ்ச மரம் மாதிரி பொத்துன்னு கீழே விழுறான். உடனே அவனோட மாயைகள்லாம் அடுத்த செகண்டே சுக்குநூறா உடஞ்சு காணாம போயிடுச்சு. 3 உயிர்கள் வச்சிருந்த ஒரு அரக்கனோட ஆட்டம் அதோட முடிவுக்கு வந்துச்சு. நிஜமாவே இது ஒரு கூஸ்பம்ஸ் மூமெண்ட். பகுதி 6 முனிவரின் சாபம். சரி, இந்த இவ்வளவு பெரிய பிரச்சனைக்கும் பின்னாடி இருந்த உண்மையான காரணம் என்ன? திரைக்கு பின்னாடி நடந்த உண்மை என்னன்னா, நாரத முனிவர் ஒரு ஃப்ளாஷ்பேக் சொல்றாரு. பாடுமவி சின்ன வயசுல விளையாடும்போது ரொம்ப கோபக்கார முனிவரான துர்வாசரை தெரியாம சீண்டிட்டாங்களாம். அவரு டென்ஷன் ஆகி இவள் பகைவன் கைகளில் சிக்குவாள்னு சாபம் விட்டுட்டார். அப்புறம் மத்த முனிவர்கள் கெஞ்சி கேட்டதுனால அப்படி சிக்கினாலும் இவள் களங்கமடைய மாட்டாள், நற்பேறு பெற்று வாழ்வாள்னு கொஞ்சம் மாற்றிச் சொன்னார். முனிவரோட அந்த வார்த்தைகள் தான் விதியா மாறி பானுமதியோட கடத்தலுக்கு காரணமா அமைஞ்சிருக்கு. எல்லாம் முன்னாடியே எழுதப்பட்ட விதி. ஃபைனலா எல்லாம் விதியின்படியே நடந்து முடிஞ்சது. முனிவர் சொன்ன அந்த நல்வாக்கின்படியே பானுமதி பாண்டவர்கள்ல ஒருவரான சகாதேவனை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. எப்பொழுதும் இளமையோடும் செல்வத்தோடும் ரொம்ப சந்தோஷமாவும் வாழ்ற வரத்தை அவங்க பெறாங்க. ஒரு கசப்பான சம்பவமா ஆரம்பிச்சு கடைசியில ஒரு சூப்பரான சுபமான முடிவுக்கு வந்திருக்கு இந்த கதை. இந்த கதையிலிருந்து நம்ம கத்துக்க வேண்டிய ஒரு முக்கியமான பாடம் நம்ம கண் முன்னாடியே நிக்கிற இந்த கேள்வியில தான் இருக்கு. நம்ம வாழ்க்கை போர்ல நம்ம முன்னாடி இருக்கிற தடைகள் உண்மையிலே உடைக்க முடியாதவையா, இல்ல உண்மையான பிரச்சனை என்னன்னு கண்டுபிடிக்காம நிகும்பனோட மாய உருவங்கள் மாதிரி தேவையில்லாத விஷயங்கள் கூட நம்ம சண்டை போட்டுட்டு இருக்கோமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கிருஷ்ணர் மாதிரி கொஞ்சம் ஸ்மார்ட்டா யோசிச்சா உண்மையான தடையை ஈஸியா கண்டுபிடிச்சு உடைச்சிடலாம். கண்டிப்பா இந்த அலசல் உங்களுக்கு ரொம்ப சுவாரஸ்யமா இருந்திருக்கும் நம்புறேன். இதே மாதிரி இன்னொரு அட்டகாசமான பதிவுல சந்திக்கலாம். பாய்.